நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் அவரைக்காய் செடியும் பூசணிக்காய் செடியும் போட்டிருந்தோங்க. இன்றைக்கி பெரிய பூசணிக்காய் ஒன்று இருக்குது. அதை பறித்து எடுக்கிறதுக்காக தான் அக்காவை மேலே ஏற்றி விட்டோம். அக்கா வந்து பறித்து எடுத்துட்டாங்க. செம்ம வெயிட்டாக இருக்கும் போல். அதை அப்படியே கீழே பாப்பா வந்து தூக்கி போடுங்கம்மா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்க கேட்சப் பண்ணிட்டாங்க. அதை ஒரு பக்கம் வச்சுட்டு அடுத்து வாங்க அவரைக்காய் செடியில் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்றதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இது என்னடா பவுடராக இருக்குது இலை மேலே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. அடுப்பு சாம்பல் இருக்குது இல்லையா, அந்த சாம்பலை வந்து செடி ஃபுல்லாக தூவி விட்ருவோம். அவரைக்காய் செடி ஃபுல்லாக அதை தூவி விட்டோன்னா வந்து பார்த்திங்கன்னா காயில் பூச்சி புழு எதுவுமே இருக்காதுங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவரைக்காய் பார்க்கும்போதே பார்த்திங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த காயெல்லாம் இன்றைக்கி பறித்து எடுத்தால் கிட்டத்தட்ட 1 கிலோ 1.5 கிலோ பக்கம் காய் இருந்துச்சுங்க. வர்றா நம்ம வீட்டு செடியிலேயே இவ்வளோ காய் காய்ச்சிருக்கா அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஏன்னா வெளியே நம்ம காய் வாங்கும்போது என்ன போட்டு வைக்கிறாங்க அப்படின்னே தெரியாது இல்லையா. ஸோ நம்ம இயற்கையாக பறித்து எடுக்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க.